அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பைபிள் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 14வது வசனம் வரை. முக்கியமாக இந்த வசனம் வந்து எதுக்காக நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவர்கள் வந்து திருத்துவத்தை வந்து ஆதாரமாக காட்டுற வசனம் இது. அதனால தான் இந்த வசனத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல வந்து தமிழ் பைபிளில் இருக்கிற முரண்பாடுகளை பார்த்துருவோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் புரொட்டஸ்டன்ட் பைபிளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இது வந்து புரொட்டஸ்டன்ட் பைபிளில் இப்படி இருக்கு. இதுவே ரோமன் கேத்தலிக் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, அருளப்பர் நற்செய்தி சாப்டர் 1 verses 1 தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. இது வந்து ரோமன் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷனில் நம்ம பார்த்தோம். புரொட்டஸ்டன்ட் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா வார்த்தைன்னு இருக்கு. ஆனால் அருளப்பர் நற்செய்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் வாக்குன்னு இருக்கு. இப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷனில் எது வந்து கரெக்டான டிரான்ஸ்லேஷன்? அதுக்கு வந்து நம்ம வந்து ஸ்பானிஷ் பைபிளுக்கு தான் போய் ஆகணும். இந்த ஸ்பானிஷ் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 1543லேருந்து 1602 வரைக்கும் அங்கே யூஸ் பண்ணுற வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலப்ரா. அதுக்கப்புறம் 1793லேருந்து 1960 வரைக்கும் யூஸ் பண்ணுற வார்த்தை வந்து வர்போன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த 1543லேருந்து 1602 சொன்ன பார்த்தீங்களா, இது வந்து புரொட்டஸ்டன்ட் வெர்ஷன் ஸ்பானிஷ் பைபிள். 1793லேருந்து 1960 வரைக்கும் ரோமன் கேத்தலிக் வெர்ஷன். ரெண்டுமே வந்து ஸ்பானிஷ் பைபிள் தான். இந்த ஸ்பானிஷ் பைபிளில் பாலப்ரான் யூஸ் பண்ணிக்கிறாங்க 1602 வரைக்கும். ரோமன் கேத்தலிக் பைபிளில் வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாலப்ராவை வந்து வர்போன்னு மாற்றிருக்காங்க. இந்த ஸ்பானிஷ் பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் வல்கேட்லேருந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. டாக்டர் ரிப்ளிங்கர்னு ஒரு பைபிள் ஸ்காலர் இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆர்டிகல்ஸ் எழுதுறாரு. கேத்தோலிக்ஸ் சேஞ்சிங் காட்ஸ் நேம்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. அந்த ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷ் புரொட்டஸ்டன்ட் பைபிள், அதுக்கப்புறம் ஸ்பானிஷ் கேத்தோலிக் வெர்ஷன் பைபிள், இது ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி அவர் வந்து சொல்கிறாரு, எப்படி வந்து கேத்தோலிக் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, கடவுளோட பேரை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதாரம் காட்டுறாரு. 1543லேருந்து 1602 வரைக்கும் வந்து பாலப்ரான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸ்பானிஷ் பைபிளில் வந்து பாலப்ரா என்ற வார்த்தை இருக்குது. இது கேத்தோலிக் வெர்ஷன் ஸ்பானிஷ் பைபிளில் வந்து வர்போன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க, இதுதான் கரெக்டு. ஏன்னா வந்து 15th centuryல இப்படி இருக்குது, லேட்டராக தான் வந்து இவங்க இப்படி மாற்றிருக்காங்கன்ற ஒரு ஆதாரம் காட்டுறாங்க. இந்த ஆதாரம் வந்து நியாயமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து முழுமையான ஒரு ஆய்வே கிடையாது. அவங்க காட்டியிருந்தா என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு ஒரு ஆதாரமும் இன்னொன்று கொடுக்குறாரு. என்ன ஒரு ஆதாரம் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பானிஷ் பைபிள் வந்து லாட்டின் வல்கேட்டிலிருந்து டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரம் காட்டுறாரு. அவர் முழுமையான ஆதாரம் காட்டுறதா இருந்தால் எப்படி காட்டியிருக்கணும், 2nd century மேனுஸ்கிரிப்ட்லேருந்து இப்போ நம்ம கையில் இருக்குது பப்பாயிரஸ் மேனுஸ்கிரிப்ட் இருக்குது, கோடாக்ஸ் சினாட்டிகஸ் வேட்டிகனாக்ஸ் அதெல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய மேனுஸ்கிரிப்ட் இருக்குது. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இவர் 2nd century மேனுஸ்கிரிப்ட்லேருந்து 19th century மேனுஸ்கிரிப்ட் வரைக்கும் கம்பேர் பண்ணி, இதோ பாருங்கள் ப்ரொட்டஸ்டன்ட் வெர்ஷன் பைபிள் வந்து கரெக்டு, கேத்தோலிக் வெர்ஷன் பைபிள் வந்து தப்பு, இவங்க இப்படி மாற்றிருக்கிறாங்க, 2nd century மேனுஸ்கிரிப்ட் வந்து நான் ஆதாரம் காமிச்சிருக்கிறேன் அப்படின்றது காமிச்சிருக்கணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு டேரெக்டாக வந்து 15th century மேனுஸ்கிரிப்ட்லேருந்து கம்பேர் பண்ணி காட்டாரு. அப்போது இதுக்கு வந்து பதில் வந்து கேத்தோலிக் பைபிள் ஸ்காலர் வந்து என்ன சொல்கிறாங்க, உண்மையை போட்டு உடச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யோவான் 1லேருந்து 14வது வசனம் வரைக்கும் 2nd century மேனுஸ்கிரிப்டில் இல்லை அப்படின்றாங்க. அதனால தான் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 15th century மேனுஸ்கிரிப்ட்லேருந்து கம்பேர் பண்ணி கேத்தலிக் வெர்ஷன் பைபிள் வந்து தப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கிரீக் மேனுஸ்கிரிப்ட் எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் கடைசியில் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அந்த யோவான் 1:1லேருந்து 14 புரிதலை பற்றி முதல் வந்து நம்ம இப்போ பார்ப்போம். இதை பற்றி கிரீக் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட். இங்கே யூஸ் பண்ணுற அந்த வேர்டுக்கு கிரீக் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா லோகாஸ் அப்படின்னு இருக்குது. இந்த லோகாஸுக்கு வந்து மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா டிக்ஷனரியில் வந்து சம்திங் செட் அப்படின்றது இருக்குது. இதுக்கு சரியான புரிதல் வந்து நீங்கள் குரானை படிச்சிங்கன்னா வந்து தெரியும். அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை ஒன்று பார்ப்போம். யோவான் 1லேருந்து 14வது வசனம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் த வேர்ட் வாஸ் மேட் ஃப்ளஷ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வார்த்தை மாமிசமானது அப்படின்றது இருக்குது. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வார்த்தையை வந்து ஜீசஸ் தான் இந்த வார்த்தை அப்படின்னு நினச்சினுக்கிறாங்க. இதுக்கு சரியான புரிதல் வந்து நீங்கள் வந்து குரானை படிச்சிங்கன்னா தெரியும். அல் குரான் சாப்டர் 3 verses 59ல் அல்லாவிடத்தில் நிச்சயமாக ஈசாவின் உதாரணம் ஆதாமின் உதாரணம் போன்றதே, அவன் அவரை மண்ணிலிருந்து படைத்த பின் குன் ஆகுக என கூறினான், அவர் ஆகிவிட்டார். இதுதாங்க சரியான ஒரு புரிதல். இறைவன் வந்து வானத்தையும் பூமியும் படைக்கிறதா இருந்தால் எப்படி படைச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வார்த்தையால் படைச்சார். ஆகுகன்னு சொன்னால் ஆயிடும் அது.
அந்த அர்த்தத்தில் தான் வந்து இந்த ஜான் 1:1 வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த 1லேருந்து 14வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது, அதுக்கப்புறம் வார்த்தை மாமிசமானது. இதை அப்படியே நீங்கள் வந்து குரானோட வசனத்தோட கம்பேர் பண்ணிங்கன்னா தெளிவாக தெரியுது. இறைவன் வந்து வானத்தையும் பூமியும் மனிதர்கள் பூமியில் இருக்கிற சகல ஜீவராசிக்கும் எல்லாத்தையும் வந்து வார்த்தையால் படைச்சாரு. எப்படி வார்த்தையால்னா குன் ஆகுகனாரு ஆயிடுச்சு. அதே போலதான் வார்த்தையை கொண்டு இயேசுவை வந்து படைச்சார். சரி, லோகாஸை பற்றி பார்த்தோம். இப்போ அதே வசனத்தில் அடுத்த முரண்பாடு ஒன்று பார்ப்போம். தமிழ் பைபிளில் பார்த்துருவோம். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், புரொட்டஸ்டன்ட் பைபிளில். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இங்கே வார்த்தை தான் தேவன் அப்படின்றத புரொட்டஸ்டன்ட் பைபிளில் சொல்லியிருக்காங்க. இதுவே ரோமன் கேத்தலிக் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அருளப்பர் நற்செய்தியில் தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. அந்த ரோமன் கேத்தலிக் பைபிளில் ஃபுட் நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்னும் சொற்றொடரை அவ்வாக்கு கடவுள் தன்மை கொண்டிருந்தது எனவும் மொழிபெயர்க்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ கடவுள் தன்மை, அந்த வாக்கு வந்து கடவுள் தன்மை கொண்டிருந்தது அப்படின்றதும் டிரான்ஸ்லேட் பண்ணான்னு சொல்லிட்டு ரோமன் கேத்தலிக் டிரான்ஸ்லேஷன் பைபிளில் ஃபுட் நோட்டில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டுத்துல எது வந்து கரெக்ட்? இதுலயே வந்து ஒரு முரண்பாடு இருக்கு. சரி, இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிளை வந்து பார்ப்போம். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிளில் வந்து ஜான் சாப்டர் 1:1, வைக்லிஃப் டிரான்ஸ்லேஷன். In the beginning was the word, that is God's son, and the word was at God, and God was the word. இந்த இடத்துல வந்து இந்த வேர்டு தான் வந்து சன், காட் சன் அப்படின்றது வைக்லிஃப் டிரான்ஸ்லேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவே நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, in the beginning the word was, and the word was with God, and the word was a God, small letter God யூஸ் பண்ணிக்கிறாங்க. காப்டிக் டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, in the beginning was the word was, and the word was with God, and the word was a God. இதுலயும் ஸ்மால் லெட்டர் ஜி காட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போ நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன், காப்டிக் டிரான்ஸ்லேஷன் இதெல்லாம் வந்து ஸ்மால் ஜி காட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. வைக்லிஃப் டிரான்ஸ்லேஷன்ல வந்து அந்த வேர்ட் தான் வந்து காட் சன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுவே இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜோசப் ஸ்மித் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த பைபிள். இதுல வந்து என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, in the beginning was the gospel preached through the son, and the gospel was the word. இந்த இடத்துல அந்த வார்த்தை தான் வந்து காஸ்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல பாருங்க, ஜான் 1:1ல என்ன வெர்ஷன் பைபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் டிரான்ஸ்லேஷன் பை ஜான் எம்பி ஸ்மித். இந்த டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல வந்து அண்ட் த வேர்ட் வாஸ் டிவைன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் வந்து பார்த்தீங்கன்னா த அத்தன்டிக் நியூ டெஸ்டமெண்ட் பை ஸ்கான்ஃபீல்டு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த வேர்ட் வாஸ் டிவைன். அப்போ இந்த ரெண்டு டிரான்ஸ்லேஷன்லையும் வந்து த வேர்ட் வாஸ் டிவைன் அப்படின்னு கொடுத்துருக்கு. இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் ஜான் சாப்டர் 1:1ல கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் வந்து பார்த்தீங்கன்னா, இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட், அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட், அண்ட் த வேர்ட் வாஸ் காட், கேபிட்டல் ஜி காட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது இந்த இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்தில் வந்து கேபிட்டல் லெட்டர் ஜி காடும், இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் வந்து ஸ்மால் லெட்டர் ஜி காடும், இன்னும் ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் வந்து டிவைன் அப்படின்னு யூஸ் பண்ணுறாங்க. ஒரு சில டிரான்ஸ்லேஷனில் வந்து காஸ்பல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அந்த வேர்டு வந்து காஸ்பல் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இவ்வளோ டிரான்ஸ்லேஷனில் இவ்வளோ முரண்பாடுகள் இருக்குது. இதில் வந்து எது கரெக்டு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து க்ரீக் வேர்டை வந்து நம்ம செக் பண்ணணும். நம்ம இப்போ வந்து க்ரீக் வேர்டுக்கு போவோம், அதுக்கப்புறம் க்ரீக் மேனுஸ்கிரிப்டுக்கு போவோம். க்ரீக் வேர்டு செக் பண்ணுறதுக்கு வந்து பைபிள் ஹப்லேருந்து எடுத்துருக்கிறேன். அதில் வசனம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் த பிகினிங் வாஸ் த வேர்ட், அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட். அந்த வித் காட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து தியோன் என்ற வார்த்தை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. க்ரீக் வேர்டு வந்து தியோன், THEON, தியோன். அதுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் ஜி காட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அண்ட் த வேர்ட் வாஸ் காட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த கடைசி காட் அந்த இதுக்கு வந்து தியோஸ் என்று யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் வந்து வேரியேஷன் வந்து காமிச்சிருக்கிறாங்க. ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணும் போது ரெண்டுத்துக்கும் கேபிட்டல் லெட்டர் ஜி காடுன்றது டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் காடுக்கு வந்து தியோனும், ரெண்டாவது காடுக்கு வந்து தியோசோன்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் கேபிட்டல் லெட்டர் ஜி காட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே பைபிள் ஹப் 2 கொரிந்தியர் சாப்டர் 4:4 நீங்கள் செக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல வந்து சாத்தான கடவுள்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கடவுளுக்கு க்ரீக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தியோஸ்ன்னு தான் இருக்கு. அந்த தியோஸுக்கு மட்டும் ஸ்மால் லெட்டர் ஜி காட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜான் சாப்டர் 1:1ல இருக்கிற தியோஸுக்கு மட்டும் கேபிட்டல் லெட்டர் ஜி காட் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுவே வந்து மற்ற டிரான்ஸ்லேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க, ஸ்மால் லெட்டர் ஜி காட் தான் வரும் அப்படின்றது கரெக்டாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க.
இயேசுவை வந்து கடவுளாக்குறதுக்காக வந்து கேபிட்டல் லெட்டர் ஜீன் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த டேப்லேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து ஒரு 3 வசனம் வந்து கம்பேர் பண்ணிக்கிறேன். 2 கொரிந்தியர் சாப்டர் 4 வர்சஸ் 4, ஜான் சாப்டர் 1 வர்சஸ் 1, எக்ஸோரஸ் சாப்டர் 7 வர்சஸ் 1. இந்த 3 வசனத்துக்கும் கிரீக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் வந்து 2 கொரிந்தியர் சாப்டர் 4 வர்சஸ் 4ல சாத்தானை வந்து தேவன் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தேவனுக்கு வந்து கிரீக் வேர்டு வந்து தியோஸ்ன்னு இருக்கு. அதே தான் ஜான் சாப்டர் 1 வர்சஸ் 1ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த தியோஸுக்கு வந்து கேபிட்டல் லெட்டர் ஜிகார்டுன்னு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 2 கொரிந்தியர் சாப்டர் 4 வர்சஸ் 4ல வர தியோஸ் தான், சேம் தியோஸ் தான் இதுலேயும் வந்து கொடுத்துருக்கு. இதே தியோஸ் எக்ஸோரஸ் சாப்டர் 7 வர்சஸ் 1 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரீக் செப்சிகுவெண்ட்லேருந்து எடுத்தது, ஓல்ட் டெஸ்டமெண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மோசஸை வந்து தேவன் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த தேவனுக்கு கிரீக் வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தியோஸ். அப்போது சேம் தியோஸ் 3 வசனத்துக்கும் ஒரே கிரீக் வேர்டு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சாத்தானுக்கும் ஸ்மால் ஜி கார்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க, மோசஸ்க்கும் ஸ்மால் ஜி கார்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஜீசஸ்க்கு மட்டும் கேபிட்டல் லெட்டர் ஜி கார்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அப்போது யார் டிரான்ஸ்லேஷன் வந்து தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் ஹப்பில் சொல்லப்பட்டிருக்கும் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள், அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன், என்ஐவி பைபிள், இந்த டிரான்ஸ்லேஷன் தான் வந்து தவறு. இது நியூ வேர்ல்ட் டிரான்ஸ்லேஷன் பைபிள், இன்னும் நிறைய டிரான்ஸ்லேஷன் இருக்குது. அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து ஸ்மால் லெட்டர் ஜி கார்டு யூஸ் பண்ணிக்கிறாங்க. நிறைய டிரான்ஸ்லேஷன் பைபிளில் வந்து ஸ்மால் லெட்டர் ஜி கார்டு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதில் சாம்பிளுக்கு ஒரு 10 டிரான்ஸ்லேஷன் பைபிளில் வந்து நான் போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்கள்.
வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிரான்ஸ்லேஷன் பைபிள் வெர்ஷன் தான் நான் காமிச்சிருப்பேன். இன்னும் ஏகப்பட்ட வெர்ஷன் பைபிள் இருக்குது. அதுலேயும் வந்து ஸ்மால் லெட்டர் காட் தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இப்போ வந்து கேத்தலிக் ஸ்காலர் டாக்டர் பாட் எர்மன் இவரை பற்றி பார்ப்போம். பாட் எர்மன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் நார்த் கலிஃபோர்னியா அங்கே வந்து ப்ரொஃபஸராக இருக்கிறாரு. இவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்கிறாரு. மாஸ்டர் ஆஃப் டிவினிட்டி பிஹெச்டி ஃப்ரம் வீட்ஸ்டன் காலேஜ் அங்கே பிஹெச்டி முடிச்சுக்கிறாரு. இந்த ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா நியூ டெஸ்டிமெண்ட் அண்ட் இயர்லி கிறிஸ்டியானிட்டி. இந்த ஃபீல்டில் வந்து நிறைய புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 14வது வசனம் வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். Is radically different from everywhere else in the Gospel of John, so that many scholars think all chapters 1 verses 1 through 18 were added to John after it had originally been published. Yet all the manuscripts have it. So which is the original text? The Gospel of இவரோட வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவர் சொல்கிறாரு இந்த யோவான் 1லேருந்து யோவான் சாப்டர் 1 வெர்சஸ் 1லேருந்து 14 வரைக்கும் உள்ள வசனம் வந்து பிற்காலத்தில் தான் வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்றது வந்து ஆதாரத்தோடு சொல்கிறாரு. அந்த ஆதாரம் வந்து நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். கிரீக் மேனுஸ்கிரிப்டை பற்றி பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிற பழைய மேனுஸ்கிரிப்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பப்பாயரஸ் 52. இந்த பப்பாயரஸ் 52 இதோட கார்பன் டேட்டட் வந்து 117லேருந்து 138 ஏடிக்குள்ளே எழுதப்பட்டது. இந்த பப்பாயரஸ் 52ல் வெறும் ஜான் சாப்டர் 18 ஒரு 2 வசனம் மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவுமே இல்லை நம்ம கையில். அதுக்கு அடுத்தபடியாக பப்பாயரஸ் 66 இதோட கார்பன் டேட்டட் வந்து 200லேருந்து 250 ஏடிக்குள்ளே எழுதப்பட்டது. இந்த பப்பாயரஸ் 66 பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த பப்பாயரஸ் 66ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் லைனில் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருப்பேன். அந்த பாக்ஸ் போட்ட அந்த வர்சஸ் தான் வந்து ஜான் சாப்டர் 1 வெர்சஸ் 1. அது மேலே வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்தது. அந்த வசனத்துக்கு முடியும் போது ஒரு டாட் வச்சுருப்பாங்க பாருங்கள். அதை வந்து ரெட் லைனில் ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்கிறேன். அந்த டாட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இந்த வசனம் இல்லை அப்படின்றதுக்கு ஆதாரம் தான் அந்த டாட். அது வந்து ஸ்பெஷல் டாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம கிட்ட இருக்கிற இந்த தமிழ் பைபிள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு சில வசனம் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. தமிழ் பைபிள்லேயும் இங்கிலீஷ் பைபிள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மேனுஸ்கிரிப்டில் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு சில வசனம்லாம் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. இது வந்து தமிழ் பைபிள்லையும் இங்கிலீஷ் பைபிள்லையும் இப்படி ப்ராக்கெட் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் க்ரீக் பைபிளில் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீக் மேனுஸ்கிரிப்ட்லாம் டாட் யூஸ் பண்ணுவாங்க. டாட் யூஸ் பண்ணால் அது வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லை அப்படின்றதுக்கு அர்த்தம் இந்த டாட். இதில் இன்னொரு ஆதாரமும் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பப்பாயரஸ் 66ல் வந்து கீழே ஒரு பிக்சர் வந்து ஸ்னாப்ஷாட் எடுத்து போட்டிருப்பேன். அந்த பிக்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் சாப்டர் 7 வெர்சஸ் 53 டு ஜான் சாப்டர் 8 வெர்சஸ் 11. இந்த வசனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ப்ராஸ்டியூட் உமனை வந்து கூட்டின்னு வருவாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட, கூட்டின்னு வந்து தண்டனை கொடுங்க அப்படின்வாங்க. அந்த ஸ்டோரி வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லைன்னு சொல்லிட்டு NIV பைபிள், நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள் அதெல்லாம் வந்து ப்ராக்கெட் போட்டு சொல்லியிருப்பாங்க. இயர்லி மேனுஸ்கிரிப்டில் வந்து இது இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே வந்து அந்த பப்பாயரஸ் 66ல் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாட் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த டாட் வச்சாங்கன்னா ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லைன்னு அர்த்தம். அடுத்த மேனுஸ்கிரிப்ட் வந்து கோடாக்ஸ் அலெக்சாண்ட்ரினஸ். இதோட கார்பன் டேட்டட் பார்த்தீங்கன்னா 375லேருந்து 499 ஏடிக்குள்ளே எழுதப்பட்டிருக்கு. இந்த கோடாக்ஸ் அலெக்சாண்ட்ரினஸில் வந்து இந்த பிக்சரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லைன் 3 லைன் அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் வந்து நமக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும் பாருங்கள். அந்த ஃபஸ்ட்டு 2 லைன் தான் சைடில் வந்து எழுதியிருப்பேன். காட் வாஸ் த வேர்ட். ஃபஸ்ட்டு வசனத்தில் பாதி தான் இருக்குது, காட் வாஸ் த வேர்ட் மட்டும்தான் இருக்குது. அதோடு டைரெக்டாக 3rd வெர்சஸ்க்கு போயிடுது. ஆல் திங்ஸ் வேர் மேட் பை ஹிம் அந்த வசனம் இருக்குது. அதுக்கப்புறம் வேர்ட் பிகம் ஃப்ளெஷ். இந்த 3 வசனம் தான் இருக்குது. அதுவும் போட்டு டாட் வச்சுருக்காங்க. ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இந்த மேனுஸ்கிரிப்ட்லேயும் யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 18வது வசனம் வரைக்கும் இல்லை. அடுத்த மேனுஸ்கிரிப்டை பார்ப்போம். கோடாக்ஸ் சினாட்டிகஸ். இந்த கோடாக்ஸ் சினாட்டிகஸில் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 5 வரைக்கும் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் டாட் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லைன்னு சொல்லிட்டு டாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கோடாக்ஸ் சினாட்டிகஸில் இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான் சாப்டர் 7 வெர்சஸ் 53 டு ஜான் சாப்டர் 8 வெர்சஸ் 11 வரைக்கும் இருக்கிற வசனம் வந்து ஒமிஷன் காமிக்கிறதுக்கு இந்த சிங்கிள் டாட் யூஸ் பண்ணியிருக்காங்க கோடாக்ஸ் சினாட்டிகஸில்.
இதுவே பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் வேட்டிகனஸில் வந்து ஆம்லெட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆம்லெட்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டபுள் டாட். ஒரு சில மேனுஸ்கிரிப்டில் வந்து சிங்கிள் டாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒமிஷனுக்கு, ஒரு சில மேனுஸ்கிரிப்டில் வந்து டபுள் டாட் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒமிஷனுக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் வேட்டிகனஸில் வந்து டபுள் டாட், இதை வந்து ஆம்லெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த மேனுஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் பசிலென்சிஸ். இது வந்து 8th century மேனுஸ்கிரிப்ட். இதுலேயும் பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 18 வரைக்கும் ஸ்பெஷல் டாட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அடுத்த மேனுஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் பீசா. இதோட கார்பன் டேட்டட் வந்து 375லேருந்து 499 ஏடிக்குள்ளே எழுதப்பட்டது. இந்த கோடாக்ஸ் பீசாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் லெட்டரில் வந்து எழுதியிருப்பாங்க. ஜான் சாப்டர் 1 verses 1 to 3 வந்து ரெட் லெட்டர் லைனில் எழுதியிருப்பாங்க. ஏன்னா இது வந்து பிற்காலத்தில் ஆட் பட்டது. இது வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்ட்லேயே இல்லை. அந்த 1லேருந்து 3 வரைக்கும் வந்து பிற்காலத்தில் வந்து இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ரெட் லெட்டர்லேருந்து எழுதியிருக்காங்க. அதுலேயும் வந்து ஸ்பெஷல் டாட் வந்து இருக்குது. அது காப்பி பண்ணி எழுதும் போது வந்து ஸ்பெஷல் டாட் வந்து வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லை அப்படின்றதுக்கு இது ஒரு ஆதாரம். அடுத்த மேனுஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா கோடாக்ஸ் வாஷிங்டனஸ் மேனுஸ்கிரிப்ட். இதோட கார்பன் டேட்டட் வந்து 375லேருந்து 499. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 14வது வசனம் வரைக்கும் வந்து ஸ்பெஷல் டாட் வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லைன்னு சொல்லிட்டு டாட் வச்சுருக்காங்க. அடுத்ததாக ஒரு பைபிள் ஸ்காலரை பற்றி பார்ப்போம். இவர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேனியல் வாலஸ். இவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் மட்டும் ஒன்று சொல்லிக்கிறேன். டாக்டர் டேனியல் வாலஸ் இஸ் Senior Research Professor of New Testament Studies at Dallas Theological Seminary. He is a member of the Society of New Testament Studies, the Institute for Biblical Research, the Society of Biblical Literature, and the Evangelical Theological Society. He has written, edited, contributed to more than 30 books, including Exegetical Syntax of the New Testament, the Standard Intermediate Greek Grammar. He is the Executive Director of the Center for the Study of New Testament Manuscript. ப்ரொஃபஸர் வேலஸ், டேனியல் வேலஸ், இவர் வந்து கிரீக் நியூ டெஸ்டமெண்ட் ஸ்காலர். இவர் வந்து பிஹெச்டி முடிச்சிருக்காரு. எதில் பிஹெச்டி முடிச்சிருக்காருன்னா டாலஸ் தியாலஜிக்கல் செமினாரியில் பிஹெச்டி முடிச்சிருக்காரு. இவர் வந்து கிட்டத்தட்ட 30 புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. நெட் பைபிள் எடிட்டராகவும் இருக்கிறாரு. இவர் சொல்கிறாரு யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் வசனம் வந்து நியூ டெஸ்டமெண்ட் மேனுஸ்கிரிப்ட்லேயே இல்லை அப்படின்றாரு. ப்ரொஃபஸர் டேனியல் வேலஸ் சொன்னதுக்கு வந்து ஆதாரம் பார்ப்போம். மெஜஸ்குல் மேனுஸ்கிரிப்ட் 4th century மேனுஸ்கிரிப்ட். இதில் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 1ஆம் அதிகாரம் 1லேருந்து 5வது வசனம் வரைக்கும் டாட் வச்சுருக்காங்க. இந்த டாட் வச்ச வசனம் எல்லாமே வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லைன்றது அர்த்தம். அடுத்த ஒரு எவிடன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஜஸ்குல் மேனுஸ்கிரிப்ட் 5th to 6th century மேனுஸ்கிரிப்ட். இதில் வந்து என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா an amlet containing John chapter 1 verses 1 to 11. Although an amlet is not traditionally considered a New Testament manuscript. இதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான் சாப்டர் 1 verses 1 to 11 வந்து ஆம்லெட் வச்சுருக்காங்க. ஆம்லெட் வச்ச வசனம் எதுவுமே வந்து புதிய ஏற்பாடு வசனமாகவே வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்றது இந்த வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த சென்டர் ஃபார் த ஸ்டடி ஆஃப் நியூ டெஸ்டமெண்ட் மேனுஸ்கிரிப்ட் இது வந்து அவரோட அஃபிஷியல் வெப்சைட்டு, ப்ரொஃபஸர் டேனியல் வாலஸோட அஃபிஷியல் வெப்சைட். அவரோட வெப்சைட்டில் வந்து இந்த எவிடன்ஸ் வந்து போட்டிருக்காரு. இத்தனை நாளாக வந்து கிறிஸ்தவர்கள் வந்து திருத்துவத்துக்கு வந்து ஆதாரமாக வந்து இந்த யோவான் 1லேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் காட்டுவாங்க. இப்போ வந்து இந்த வசனம் வந்து மூலப்பிரதியிலே இல்லைன்னு கிரீக் ஸ்காலரே சொல்கிறாங்க. எத்தனை நாள் உண்மையை மறைக்க முடியும்? என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் வந்து வெளியே வந்து தான் ஆகும். பைபிளில் எவ்வளோ வசனங்கள் வந்து டவுட்ஃபுல்னு சொல்லிட்டு ப்ராக்கெட்டை போட்டு காட்டுறாங்க. NIV பைபிள் பார்த்துக்கோங்க, நியூ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் பைபிள்லாம் பார்த்துக்கோங்க, எடுத்திங்கன்னா தெரியும். ப்ராக்கெட் போட்டு இது வந்து ஒரிஜினல் மேனுஸ்கிரிப்டில் இல்லை அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஆனால் இந்த ஜான் 1லேருந்து 14 வரைக்கும் எவ்வளோ மேனுஸ்கிரிப்டில் வந்து இது டவுட்ஃபுல்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி ஒரு சில மேனுஸ்கிரிப்டில் இல்லவே இல்லை. இதை வந்து அவங்க வந்து போட்டு காட்டல, ப்ராக்கெட்லன்னு போட்டு காட்டல, திட்டமிட்டு இது வந்து மறைக்கப்பட்டது. உண்மையை வெளிக்கொண்டு வந்த கேத்தலிக் ஸ்காலர் டாக்டர் பாட்டர்மேனுக்கும் ரிஃபார்ம்டு புரொட்டஸ்டன்ட் ஸ்காலர் டாக்டர் டேனியல் வாலஸுக்கும் என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.